பார்ப்போம். பெற்றோர்கள் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். எப்படின்னு கேட்குறீங்களா? 5 வயது வரையிலும் பெற்றோர்களுடன் பிள்ளைகள் குடும்பத்தில் சேர்ந்து வாழும் வகையிலாக அப்படி பெற்றோர்களுடன் குழந்தை இருக்க வேண்டும். பள்ளி கல்வியை 2-3 வயதிலே மூளையில் திணிக்கக்கூடாது. இயற்கையான ஆன்ம நேய கல்வியை அதாவது ஆன்மீகமாக கல்வி இந்த மூளையில் நிறைவிட வேண்டும். ஆகையினால் வீட்டில் இந்த குழந்தைகளை தொந்தரவுக்கு விளையாட்டு ஸ்கூலில், ப்ளே ஸ்கூலில் என்னென்னமோ கேஜி அப்படின்ட்டு ப்ரீ கேஜி, எல்கேஜின்னு சொல்லி குழந்தையை பெற்றோர்களிடம் தாயிடமிருந்து பிரிப்பது பெரும் வேதனையை கண்டிப்பாக அந்த பிள்ளையால் நீங்கள் அனுபவிக்க வேறும் நிலைமை வந்துவிடும். வீட்டில் இருக்கும் வயதான பெரியவர்கள் நடமாடும், அதுவும் அனுபவ பல்கலைக்கழகங்கள் என்று பலரும் நம்புவதில்லை, உணர்வதில்லை. இந்த இயற்கையான ஆன்மநேய முறையைத்தான் பிள்ளைகளின் ஆரம்ப இயற்கை கல்வி குடும்பத்தில் தொடங்க வேண்டும், பள்ளிகளில் அல்ல. இது 5 வயதிற்கு உள்ளாகவே திருப்புகழ், திவ்ய பிரபந்தம், திருவாசகம், அபிராமி அந்தாதி, சகலகலா வள்ளி, சகல தெய்வ துதிகள் எளிதில் மனப்பாடம் செய்யும் நிலை குழந்தைகளுக்கு வந்துவிடும். இப்படி செய்திடில் இறுதி வரை சகல லோகங்களிலும் பிறவிகளிலும் இது கை கொடுக்கும். உயர்கல்வி தகுதி அடைய என்ன செய்ய வேண்டும்? பாமரருக்கும் பரந்த அறிவை போதிக்க வல்ல தென்முக கடவுளே, சுவாமிமலை அருகில் உள்ள அண்டக்குடி ஸ்ரீ திருபுவனேஸ்வரர் ஆலய ஞானப்பள்ளி தட்சிணாமூர்த்தி, இந்த மூர்த்தி படிக்கும் பிள்ளைகளுக்கு இம்மூர்த்தி ஒரு மிக மிக வரப்பிரசாதி. விஞ்ஞானிகள், அதாவது அறிவில் சிறக்க வேண்டும், உயர் படிப்பு PhD போன்ற உயர் படிப்பாளர்களும் இங்கு அடிக்கடி வர வேண்டும். எந்த இடம்? சுவாமிமலை, கும்பகோணம் அருகில் உள்ள ஸ்ரீ திருபுவனேஸ்வரர் ஆலய அண்டக்குடி என்கின்ற இடத்தில் ஸ்ரீ திருபுவனேஸ்வரர் ஆலய ஞானப்பள்ளி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ரொம்ப மிக சக்தி வாய்ந்தவர். PhD படிக்கணும், உயர்பள்ளி படிக்கணும். உலகத்திலே உதாரணமாக சொல்லுவேன், நமது பாரதத்தில் ஜனாதிபதியாக இருந்த மேதகு அப்துல் கலாமே, அவரை விட ஏன் ராமானுஜர் இன்னும் பெரிய மகான்களாக வர முடியும். இப்படி கலைவாணி துதிகளை இங்கே நீங்கள் அடிக்கடி வழிபட்டு கலைவாணி துதி, கலைவாணி குரவாணி மணமாய்னி கனிவாய்னி கலராணி தும்புருணி நாரதனி திருவாய்னி சகவாணி பரமானி இதமாய்னி பரிவாய்னி பதவானி இரவாணி இதமாய் தருவாய் புலவாணி அரமேனி அறிவேனி அருள்வாய்னி. இப்படி ஸ்ரீராமருக்கு வசிஷ்ட மகரிஷி தனது குருகுல வாசத்திலே சொல்லிக் கொடுத்த வேத சரஸ்வதி துதியின் பொருளாக அதனுடைய திரட்சியாக உள்ளதுதான் இது. இப்படி இந்த மந்திரத்தை, இந்த மகா மந்திரத்தை, சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஸ்ரீராமருக்கு வேத சரஸ்வதியே காட்சி தந்து முத்துமணி ஹார மாலை ஒன்றே அருளினாள். ராமருக்கு தந்தாள்னா பார்த்துக்கோ. கல்வியில் சிறந்து விளங்கவும் நடைமுறை கல்வியால் உண்மையான இறை பகுத்தறிவின் சாரம் விருத்தி ஆகவும் தினமும் இந்த திவ்யமான வாணி துதியை இல்லத்தில் ஓதி வருதல் நன்று. பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு சிறந்தோங்க உதவும் ஞானவாணி வணக்க துதி இதுவே. கலைவாணி குரவாணி மணமாய்னி கனிவாய்னி கலைவாணி துதிகளை கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். இப்படி கணக்கு பாடத்தில் எனக்கு ஆசையாக இருக்குது சார், அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதில் சிறப்பதற்கு 3 மும்முதலே மூலத்து முக்கண் என மூன்றும் மும்முதலே மூலத்து முக்கணென மூன்றில் முறமுறவே முறம். இதுதான் சின்ன எளிமையான வழிபாட்டு முறை. இதை கேட்டு மகிழ்வோம். தொடர்ந்து பார்ப்போம். அக உக மக முக குறள்.